வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை காவிக் கொள்கை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நிதி தரமாட்டம், அதிகாரத்தை பறிவோம் என்கின்ற மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்று சூளுரை. தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. திமுக தமிழை காக்கவில்லை, அழித்து வருகிறது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவது மத்திய அரசின் கொள்கை முடிவு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. நாளை தொடங்குகிறது சட்டசபையின் அடுத்த கூட்டத்தொடர். 100 இடங்களில் பட்ஜெட் நேரலை செய்ய சிறப்பு ஏற்பாடு. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் மகன் தமிழை படிக்கவில்லை, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் படித்துள்ளதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுட்டிக்காட்டல். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதி. தமிழ்நாட்டில் நிலைப்பாட்டை ஏற்பதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி அறிவிப்பு. போர் நிறுத்தத்தை தடுப்பது பேரழிவை ஏற்படுத்தும், ரஷ்யாவிற்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். பிற நாடுகளின் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்புதான் ஏற்படும், அமெரிக்காவிற்கு ஐநா மறைமுக எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை என்பது காவிக் கொள்கை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு, மும்மொழி கொள்கை ஏற்கும்படி கெடிபிடி செய்தல் ஆகியவற்றை கண்டித்து திமுக சார்பில் திருவள்ளூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மு.க.ஸ்டாலின் பேசினார். அப்போது தமிழ்நாடு மக்களின் வரியை வாங்கிக் கொண்டு அதை பகிர்ந்தளிக்காமல் இருக்கும் மத்திய அரசு செய்வது அநாகரியம், அராஜகம் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவது மத்திய அரசின் கொள்கை முடிவு என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் சார்பில் தமிழ்நாடு புதுமை தொழில் முனைவோர் திட்டத்தின் இணைய முகப்பை சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயநிதி, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள் என்றும், தமிழ்நாட்டையும் பெரியாரையும் இழிவுபடுத்துவது மத்திய அரசின் ஒரு பேட்டன், இதையே ஒரு கொள்கை முடிவாக வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். மேலும் மும்மொழி கொள்கை விவகாரத்தில் நிலைப்பாடுகளை தொடர்ந்து பதிவு செய்து வருவதாகவும், மும்மொழி கொள்கை விவகாரத்தை திசை திருப்பவே மத்திய அரசு அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும், ஆங்கில வழி கல்வியில் பிள்ளைகளை சேர்க்கும்படி பெற்றோர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பாஜகவின் எக்ஸ் தளத்தில் உள்ள பதிவுகளை அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். கல்வி நிலை குறித்த கடந்த ஆண்டறிக்கையில் தமிழ்நாட்டில் 2ஆம் வகுப்புக்குள் உள்ள பாடத்திட்டத்தை படிக்கும் திறனுள்ள 8ஆம் வகுப்பு மாணவர்களின் விழுக்காடு தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி 2018 முதல் 2019 கல்வியாண்டில் 65,87,000 மாணவர்கள் இருந்ததையும், 2023 முதல் 2024 கல்வியாண்டில் 46,83,000 மாணவர்களே இருந்துள்ளதையும் கல்வி நிலை குறித்த ஆண்டறிக்கை தெரிவித்துள்ளது. மாநில அரசின் தவறான நிர்வாகத்தால் பிள்ளைகளை தமிழ் வழியில் சேர்க்க விடாமல் ஆங்கில வழியில் சேர்க்கும்படி பெற்றோரை கட்டாயப்படுத்தும் நிலை தமிழ்நாட்டில் உள்ளதாகவும், திமுக தமிழை மாநில அரசின் தவறான நிர்வாகத்தால் பிள்ளைகளை தமிழ் வழியில் சேர்க்க விடாமல் ஆங்கில வழியில் சேர்க்கும்படி பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தும் நிலை தமிழ்நாட்டில் உள்ளதாகவும், திமுக தமிழை காக்கவில்லை என்றும், அது தமிழை அழித்து வருவதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற பெயரில் தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவ அதிகாரத்தை குறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மு.க.ஸ்டாலின் அனுப்பி வைத்த ஆட்கள் தன்னை சந்தித்ததாகவும், அப்போது தொகுதி மறுசீரமைப்பு என்னும் பெயரில் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழப்பதை தடுக்க அமைக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு என்னும் பெயரில் தென் மாநிலங்களில் பிரதிநிதித்துவத்தை குறைக்க சதி செய்வதாக குற்றம் சாட்டிய ரேவேந்திர ரெட்டி, இதை எக்காரணம் கொண்டு ஏற்க முடியாது என தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் நிலைப்பாட்டை தான் ஆதரிப்பதாகவும், கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாகவும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி தெரிவித்தார். அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் மகன்கள் முதன் மொழியாக ஆங்கிலத்தையும் 2ஆம் மொழியாக பிரெஞ்சு, ஸ்பானிஷ் ஆகியவற்றையும் படித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
திமுக அமைச்சர்களின் பிள்ளைகள் தனியார் சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழிகள் படித்து வருவதாக பாஜக தெரிவித்திருந்தது. இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தன் மகன்கள் இருமொழி கொள்கையில் படிப்பதாகவும் கூறினார். இதுகுறித்து அண்ணாமலை இன்று வெளியிட்டுள்ள பதிவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் இரு மகன்களும் முதன்மொழியாக ஆங்கிலத்தையும் இரண்டாம் மொழியாக பிரெஞ்சும் ஸ்பானிஷும் ஆகியவற்றையும் படித்து வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ், ஆங்கிலம் ஆகியவற்றுடன் மூன்றாவது ஒரு இந்தி மொழியையும் நமது அரசு பள்ளி மாணவர்கள் கற்கும் வாய்ப்பை வழங்கும் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தான் மத்திய அரசு விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக அமைச்சர்களின் பிள்ளைகளுக்கு கிடைத்த பல மொழிகள் கற்கும் வாய்ப்பையும் நமது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளியவர்களின் குழந்தைகளுக்கு வழங்குங்கள் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி விசாகப்பட்டினத்தில் 500 கோடி ரூபாய் செலவில் சொகுசு பங்களா கட்டியுள்ளார். ஆந்திர முதலமைச்சராக 2019ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவர் சார்ந்துள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியடைந்தது. இருப்பினும் புலிவெந்துள்ளா சட்டமன்ற தொகுதியில் இவர் வெற்றி பெற்றுள்ளார். ஆந்திரத்தின் மிகப்பெரிய மற்றும் துறைமுக நகராக விசாகப்பட்டினம் விளங்குகிறது. இந்த விசாகப்பட்டினத்தில் ருசிகொண்டா குன்றின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்துவிட்டு கடலை பார்க்கும் வகையில் கடலோரத்தில் 10 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சொகுசு பங்களாவை கட்டியுள்ளார் ஜெகன்மோகன் ரெட்டி. குன்றுகளை வெட்டுவதற்கு தடை உள்ளது. அதேபோல கடலோரத்தில் 1/2 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய கட்டுமானங்களை கட்டுவதற்கு கடலோர மண்டல மேலாண்மை விதிப்படி தடை உள்ளது. இதையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் 500 கோடி ரூபாய் செலவில் சொகுசு பங்களா கட்டியுள்ளது அனைவருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு பொதுவாக வாய்ப்பு கிடைப்பது அரிது என்றும் வாய்ப்பு கிடைக்கும் போது என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் பெண்கள் செயல்பட வேண்டும் என்றும் சென்னை வைஷ்ணவா பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய வானொலி மாநாட்டில் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். சென்னை வைஷ்ணவா பெண்கள் கல்லூரியில் நடைபெற்ற 20ஆம் ஆண்டு விழாவில் தேசிய வானொலி மாநாடு நடைபெற்றது. விழாவில் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பங்கேற்று மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது கடந்த முறை அமைச்சராக இருந்தபோது ரேடியோ நிகழ்வில் பங்கேற்றிருந்தேன் எனவும் சென்னையில் சிறந்த கல்லூரிகளில் 3இல் 1ஆக வைஷ்ணவா கல்லூரி திகழ்கிறது எனவும் இக்கல்லூரியில் மாணவிகளுக்கு சிறந்த தரமான கல்வி படிப்பு மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வழிவகை செய்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் பெண்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது அரிது என்றும் வாய்ப்பு கிடைக்கும் போது என்னால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறி முயன்று பெண்கள் செயல்பட வேண்டும் என்றும் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் 42% பெண்கள் உற்பத்தி துறையில் பங்களிப்பு செய்கின்றார்கள் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். MOP வைஷ்ணவி காலேஜ் ஃபார் விமன் இந்த கல்லூரியில் நடைபெறும் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் இப்பொழுது 20வது ஆண்டை கொண்டாடி வருகிறது. இந்த கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் முதற்கட்டமாக 2 ஹவர்ஸ்க்குன்னு ஆரம்பித்தது. இன்றைக்கி 16 ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் அது இங்கே உள்ள சுற்று வட்டாரம் உள்ள எல்லாரும் பயனடையக்கூடிய அளவுக்கு வெறுமன கல்லூரி மாணவிகள் மட்டுமல்ல, சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடியதாக அதனுடைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளது. குறிப்பாக அது மட்டுமல்லாமல் நேரடியாகவே இங்கு உள்ள மக்களை போய் சந்தித்து அவங்களுடைய பிரச்சனைகள், அது அவங்களுக்கு ஹெல்த்தை பற்றி நியூட்ரிஷனை பற்றி விழிப்புணர்வு பண்ணுதல் என்ற முறையில் ஒரு சமுதாய ஈடுபாட்டோடும் இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்தப்பட்டு வருவது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இன்றைக்கி 20வது ஆண்டு, அதனால் இங்கு உள்ள எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் செயல்பட்டு வருது. முதலமைச்சர் கையில் இருப்பது இரும்பு கரம் இல்லை, களிமண் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தூத்துக்குடியில் விமர்சனம் செய்துள்ளார். தூத்துக்குடியில் விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் லிக்கர் ஸ்கேம் மூலம் முறைகேடு நடைபெறுவதாகவும் இதன் மூலம் திமுகவிற்கு சுமார் 1000 கோடி ரூபாய் கருப்பு பணம் கைமாறுவதாகவும் அண்ணாமலை கூறினார். தொடர்ந்து சட்ட ஒழுங்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என முதலமைச்சர் கூறி வருவதாகவும் கையில் இருப்பது இரும்பு கரம் இல்லை களிமண் என விமர்சனம் செய்துள்ளார். தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் மிகுந்த உற்சாகமான ஒரு வரவேற்பு அளித்த இந்த பகுதியினுடைய எல்லா நம்முடைய தலைவர் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று தென்காசியில ஒரு மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக தென்காசியை பொறுத்தவரை எப்பொழுதும் கூட நான் விரும்பி வரக்கூடிய ஒரு பகுதி, தேசியவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இன்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் இந்த பகுதியில தென்காசியில இன்று ஆரம்பித்து 23ஆம் தேதி திருச்சி,
அதன் பிறகு வரிசையா திருநெல்வேலி வரிசையா எல்லா இடத்திலும் கூட பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நாங்கள் தேர்தலுக்கு தயாராகிவிட்டோம். எங்களுடைய தொண்டர்கள் பூத் அளவுல அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதற்கு அறிகுறியாக இந்த பொதுக்கூட்டத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன். அதே நேரத்துல 3 மொழிகள் வேண்டும் என்கின்ற கையெழுத்து இயக்கம் நேற்று 10 லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்கிறோம். அதாவது 1 கோடி நம்முடைய இலக்குல 10ல் ஒரு பங்கு 10 லட்சத்தை தாண்டி இருக்கிறோம். 1 மில்லியன். மிகுந்த மகிழ்ச்சி. 5வது 6வது நாள்ல இது நடந்திருக்குது. ஸோ எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் வேகம் எடுத்திருக்கிறாங்க. ஆரணியில் வழியில் நடந்து சென்ற முதியவரிடம் போலி தங்க பிஸ்கெட்டை கொடுத்துவிட்டு 16 கிராம் தங்க மோதிரத்தை பறித்து சென்ற 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரின் காந்தி சாலையில் முதியவர் ஒருவர் நடந்து சென்றபோது அவரை வழிமறித்த 3 மர்ம நபர்கள் ஆசை வார்த்தைகளை கூறி போலியான 100 கிராம் தங்க பிஸ்கட்டை கொடுத்துவிட்டு 2 சவரன் தங்க மோதிரத்தை முதியவரிடம் இருந்து பறித்து சென்றனர். இது தொடர்பாக சொக்கநந்தல் கிராமத்தைச் சேர்ந்த லோகநாதன் என்பவர் ஆரணி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் மர்ம நபர்களை தேடி வந்த நிலையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் வந்த மகேந்திரா காரை மடக்கி சோதனை செய்ததில் அதில் பயணித்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது வேதாரண்யம் தாலுகா தென்னம்புலத்தைச் சேர்ந்த சாகுல் அமீது, வேலூர் மாவட்ட அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் மற்றும் ஆயுப் கான் ஆகிய மூவரும் சேர்ந்து முதியவரிடம் போலி தங்க பிஸ்கட்டை கொடுத்துவிட்டு 2 சவரன் தங்க மோதிரத்தை பறித்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் கைது செய்த ஆரணி காவல்துறையினர் போலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். புன்னகை நகர் பகுதியில் இளைஞர் அதிவேகத்தில் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் ஓரத்தில் உள்ள மின்கம்பத்தில் மோதி தலைகீழாக கவிழ்ந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஜிஸ்வான் என்பவர் தனது நண்பர்களுடன் புன்னகை நகர் பகுதியில் அமைந்துள்ள நடைப்பயிற்சி திடலுக்கு காரில் சென்றனர். நடைப்பயிற்சி முடிந்த பின்னர் அனைவரும் காரில் திரும்பிய போது அதிவேகமாக சென்ற கார் புன்னகை நகர் பகுதியில் வலதுபுறத்தில் உள்ள மின்கம்பத்தில் வேகமாக மோதி விபத்துக்குள்ளானதில் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காரில் உள்ளே இருந்த 2 இளைஞர்கள் படுகாயமடைந்தனர். இதனை பார்த்த அருகில் இருந்தவர்கள் காயமடைந்த இளைஞர்களை மீட்டு உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். காலை வேளையில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பாக வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டையைச் சேர்ந்த காவலர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து 2010ஆம் ஆண்டு பேட்சில் பணியாற்றிய காவலர்கள் ஒன்றிணைந்து உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு ரூபாய் 15,87,000 நிதி உதவியாக வழங்கினர். தமிழ்நாடு காவல்துறையில் 2010ஆம் ஆண்டு பேட்சில் சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த புதுக்கோட்டை மாவட்டம் மாங்கோட்டையைச் சேர்ந்த காவலர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்த நிலையில் அவரது பேட்சில் பணிபுரியும் சக காவலர்கள் 3174 பேர் வாட்ஸ்அப் குழு மூலம் ஒன்றிணைந்து நிதி திரட்டி உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கும் ரூபாய் 15,77,000 நிதி உதவியாக வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நிதி தொகையில் ரூபாய் 50,000 காவலர் ஜெயக்குமாரின் பெற்றோரிடம் வழங்கினார். ரூபாய் 37,000 மனைவி பெயரிலும் ரூபாய் 15 லட்சத்தை ஜெயக்குமாரின் 2 மகன்கள் பெயரிலும் வங்கிக் கணக்கிலும் வரவு வைத்தனர். நிதி உதவியை உயிரிழந்த காவலரின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க பெற்றுக் கொண்டது பார்வையாளர்களை கலங்கச் செய்தது. திருப்பூரில் நிறைமாத கர்ப்பிணிக்கு பெண் குழந்தை பிறந்த சிறிது நேரத்திலேயே தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த பழங்கர ஈஸ்வரன் கோவில் வீதியைச் சேர்ந்தவர் லோகநாதன் ரம்யா தம்பதி. இவர் மனைவி ரம்யா துலுக்கமுத்தூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பகால சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான ரம்யாவிற்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் ரம்யா உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் அவரது உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் உரிய பதிலளிக்க வேண்டும் என கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். திட்டக்குடி அருகே நடைபெற்ற முதல்வர் திட்ட முகாமில் மழையில் நனைந்த நாற்காலிகளை மாணவர்கள் தூக்கிச் சென்ற அவலநிலை ஏற்பட்டுள்ளது.
கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே எழுத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் கலந்து கொண்டார். அப்போது திடீரென மழை பெய்ததால் பந்தலில் நிற்க முடியாமல் மனு கொடுக்க வந்த மக்கள் புலம்பியபடி அங்கிருந்து சென்றனர். இதனால் மழையில் நனைந்த நாற்காலி மற்றும் மேசைகளை மாணவர்கள் தூக்கிச் சென்றனர். இதனைத் தொடர்ந்து முகாமிற்கு தேவையான ஏற்பாடுகளை சரிவர செய்யாமல் மாணவர்களை வேலை வாங்கியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வத்தலகுண்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி திறப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் இருந்து குமிளி வரை 4 வழி சாலைக்காக திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் தற்போது திண்டுக்கல்லில் இருந்து வத்தலகுண்டு வரை உள்ள 2 வழி சாலை மட்டுமே செயல்பாட்டில் உள்ளது. இந்த நிலையில் சுங்கச்சாவடியை திறப்பதற்கு சுங்கச்சாவடி நிர்வாகம் ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இதையடுத்து சாலை பணிகள் நிறைவு பெறாமல் சுங்கச்சாவடி திறப்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். தொடர்ந்து சுங்கச்சாவடியில் இருந்த அனைத்து உபகரணங்களையும் பொதுமக்கள் உடைத்தனர். இதனால் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தம் அருகே 11 மாணவர்கள் மாநில அளவிலான கராத்தே போட்டியில் தேர்வு பெற்றுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் தனியார் அகாடமி சார்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் 6 பேர் தங்க பதக்கங்களையும் 5 பேர் வெள்ளி மற்றும் 5 பேர் வெண்கல பதக்கங்களை வென்றனர். இதில் 11 மாணவர்கள் மாநில அளவிலான கராத்தே போட்டிக்கு தேர்வு பெற்றுள்ளனர். சவுந்தரராஜன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாராட்டினார். காஞ்சிபுரம் அருகே கால்நடைகளை பாதுகாக்க கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுதாமூர் ஊராட்சியில் உள்ள விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிறுதாமூர், பட்டா, அருங்குன்றம் ஆகிய கிராமங்களில் தனியார் கல்குவாரிகள் இயங்கி வருகின்றனர். இங்கு பூமிக்கடியில் வெடி வைத்து பாறைகள் உடைத்து எடுத்து வருகின்றனர். இதில் சிதறும் கற்கள் மேய்ச்சலுக்காக கட்டப்பட்டுள்ள கால்நடைகள் மீது விழுந்தும் விவசாயிகள் மீதும் விழுவதால் பலத்த காயம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுதாமூர் பட்டா கிராமம் நாங்கள் விவசாயிங்க. எங்கள் இடத்துல வந்து இந்த ஆர்எஸ் மெயின்ஸ்ன்ற குவாரி வந்துட்டு ஃபுல்லாக வேட்டை அடித்து மொத்தம் கயனியில் கல்லாக இருக்குதுங்க. விவசாயம் பண்ண முடியல, ஆடு மாடு மேய்க்க முடியல. நாங்கள் வாழ்வாதாரமே இழந்து ரொம்ப அழிஞ்சு போய் குடிசைலாகி போயிருக்குங்க. இதை காப்பாற்றுறதுக்கு எங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எது இருந்தாலும் எந்த இது பண்ணியும் எங்களுக்கு வாழ்வாதாரமே இழந்து போயிருக்கு. நாங்கள் எப்படி தான் வாழறதுனே தெரில. இங்கே பாருங்கள், கல் கட்டி இது மொத்தம் இங்கே விழுந்து போயிருக்குங்க. நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது, நாங்கள் எப்படி வாழறது? இது மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அது மட்டும் இல்லைங்க, அந்த பக்கம் ஃபுல்லாக எங்கள் ஊர் காடு புறம்போக்கு நிலம், மாடு மேயிற மொத்தமே இந்த ஆர்எஸ் மைன்ஸ் நிறுவனம் மொத்தத்தையும் ரோடு மடிச்சு நாஸ்தி பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் உங்களை கூட இட்டு போய் காமிச்சேன் நான். நீங்கள் பாருங்கள், அங்கே பாருங்கள், அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள். நாங்கள் எப்படி தான் வாழறது? இந்த ஊரில் எப்படி வாழறது? நாங்கள் எப்படி எங்கள் இல்லை, நாங்கள் ஊரை காலி பண்ணி போயிடுறோம். எப்படி நாங்கள் வாழறது? இது மாவட்ட நிர்வாகத்துக்கு உடனே தலையிட்டு எங்களுக்கு நல்ல இது பண்ணி தரணும். மதுரையில் தனியார் நிறுவனம் சார்பில் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மதுரை பூந்தோட்டம் ஜெப ஆலயத்தில் பெண்களுக்காக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சமூகத்தில் பெண்களின் நிலை மற்றும் சமூக நல்லிணக்கத்தில் பெண்களின் பணி குறித்தும் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஏழை நடுத்தர பெண்கள் மற்றும் சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு புது வாழ்வு திட்டம் நிறைவேற்றுவது குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கலந்து கொண்ட 30க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அவங்க ஷாሎም ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்டின் மூலமாகவும் இந்த ஜெப ஆலயத்தில் இருக்கின்ற பெண்களின் சார்பாகவும் இந்த கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடத்தி இந்த கூட்டத்துக்கான மகளிர் தின சிறப்பு கேக்கு வெட்டப்பட்டது. பெண்களுடைய வாழ்வு ஒளிமயமாக இருக்கணும் அப்படின்றதில் எல்லா வகையிலையும் இங்கு இருக்கின்ற பெண்களுக்கு உதவிகரமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்கிறாங்க. அதற்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் முடிந்த அளவுக்கு நிச்சயமாக இங்குள்ள பெண்களுடைய கஷ்டத்திலே துன்பங்கள்லையோ அவங்களுக்கான சிறப்பு விஷயங்களில் கவனம் எடுத்துக்கிட்டு செயல்படுவோம். அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது கலாவதி மேடம் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சியினுடைய ஒரு மகளிர் அணியில் அவங்க இருக்கிறாங்க. நாங்களும் அந்த இதில் முன்னாடி அந்த சிறப்பாக அதில் செயல்பட்டு இருந்தோம் சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சியில். அதன் மூலமாக மக்களுக்கான பிரச்சனைகள் உரிமைகளில் நிறைய எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறாங்க, போராடி இருக்கிறாங்க.
நாகர்கோவிலில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த கடமானை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வனவிலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் வருவது வழக்கம். இந்த நிலையில் வனப்பகுதியில் இருந்து கடமான் ஒன்று பள்ளிவிளை பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். பின்னர் தீயணைப்பு துறையினர் காவல்துறையின் உதவியுடன் கடமானை மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். இதேபோல் வனவிலங்குகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதிக்குள் வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் குளங்கரையில் மது பிரியர்கள் உடைத்து வீசிவிட்டு சென்ற மது பாட்டில்களை அப்புறப்படுத்தி பக்தர்கள் பாதுகாப்பாக சாமி தரிசனம் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்து அறநிலையத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு தொடர்ந்து 6 வாரங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதனால் இக்கோவிலுக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வருகை புரிந்து பாலசுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு செல்கின்றனர். இந்த நிலையில் சிறுவாபுரி கோவிலில் பின்புறத்தில் 2 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குளத்தை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு குளத்தை சீரமைக்க ரூபாய் 3,14,00,000 ஒதுக்கீடு செய்து காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணிகளை நடைபெற அடிக்கல் நாட்டி வைத்தார். இதனைத் தொடர்ந்து குளத்தை ஆழப்படுத்தி குளத்தின் நடுவில் நீராழி மண்டபம் நிறுவப்பட்டு படித்துறை அமைத்து சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் குளத்தை சுற்றி மது பிரியர்கள், சமூக விரோதிகள் கூடாரமாக பயன்படுத்தி மது பாட்டில்களை உடைத்துவிட்டு செல்கின்றனர். இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் குளத்தை சுற்றி வரும்போது பாட்டில்கள் காலை குத்தி கிழிக்கின்றனர். எனவே உடனடியாக அறநிலையத்துறையினர், காவல்துறையினர் சிறுவாபுரி கோவில் திருக்குளத்தை பாதுகாத்து பக்தர்கள் பாதுகாப்பாக சாமி தரிசனம் செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரணி அடுத்த ஆதனூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஆதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி செல்லியம்மன் ஆலயம் பொதுமக்களின் நிதியளிப்பில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவில் முன்னதாக கணபதி பூஜை, கோபூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. அதன் பின்னர் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவச்சாரியர்கள் மேளதாளங்கள், வாத்தியங்கள் முழங்க கோவில் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பிடாரி செல்லியம்மனை வழிபட்டனர். விழாவின் இறுதியில் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூரில் மாசி மகத்தையொட்டி சுவாமிகளுக்கு தீர்த்தவாரியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கடலூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் ராமநாத சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைப்பட்டியில் ராமநாத சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் குடமுழுக்கு விழாவையொட்டி சிவச்சாரியர் தலைமையிலான வேத விற்பனர்கள் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் நடத்தினர். பின்னர் 101 புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து புனித நீர் மற்றும் தீர்த்த குடங்களை ஊர்வலமாக எடுத்து வந்து வழிபட்டனர். இதில் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து புனித நீர் கொண்டுவரப்பட்டு தீர்த்த கலசங்கள் அழைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆரணியில் அமைந்துள்ள இரட்டை சிவாலய தேரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த கொளத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனுரை, ஏகாம்பர ஈஸ்வரர் மற்றும் காசி விசாலாட்சி உடனுரை, காசி விஸ்வநாதர் என்ற இரட்டை சிவாலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மகத்தன்று தேர் திருவிழா சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மாசி மகத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக காலையில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட
உற்சவர் சிலைகள் தேரில் அமர்த்தப்பட்டு வான வேடிக்கைகளுடன் தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் பக்தர்கள் நமச்சிவாயா நமச்சிவாயா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனுரை, ஏகாம்பர ஈஸ்வரர் மற்றும் காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதரை வழிபட்டனர். கரூரில் உள்ள வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் திருத்தேர் மற்றும் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கங்கணம் கட்டி ஆலயத்தின் பட்டச்சாரியருக்கு மாலை அணிவித்து மாசி மாத தேரோட்டத்தை துவங்கி வைத்தனர். ஆலயத்திலிருந்து புறப்பட்ட திருத்தேர் முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் செல்வ மாரியம்மன் கோவில் கோபுர கலசத்தினை மக்கள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மேற்கு பனந்தோப்பு பகுதியில் விநாயகர் மாரியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில்களில் கும்பாபிஷேக விழா, முகூர்த்த கால் நடுதல், சக்தி அழைத்தல், முளைப்பார் இடுதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. பின்னர் யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு புண்ணிய ஸ்தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீருக்கு சிறப்பு பூஜை, கோபூஜை நடைபெற்றது. தொடர்ந்து வான வேடிக்கையுடன் கோபுர கலசத்தினை மக்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உத்தமபாளையத்தில் உள்ள காலதீஸ்வரர் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள ஞானாம்பிகை உடனுரை காலதீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் தேர் திருவிழாவையொட்டி தோரணங்கள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேருக்கு பூஜைகள் நடைபெற்றது. இதையடுத்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் மற்றும் உத்தமபாளையம் துணை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலன் ஆகியோர் வடம் பிடித்து தேரை எடுத்து வைத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தத்தில் உள்ள காளியம்மன் கோவிலில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சீவூர் கிராமத்தில் காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் தேரோட்டத்தையொட்டி முன்னதாக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிலம்பாட்டம், நாதஸ்வரங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். இதில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 55 ரூபாய் அதிகரித்து 8,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 440 ரூபாய் அதிகரித்து 64,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 70,864 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 110 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 146 புள்ளிகள் அதிகரித்து 74,176 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 25 புள்ளிகள் அதிகரித்து 22,495 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை காவிக் கொள்கை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நிதி தரமாட்டம், அதிகாரத்தை பறிவோம் என்கின்ற மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் என்று சூளுரை. தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. திமுக தமிழை காக்கவில்லை, அழித்து வருகிறது என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்து. தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவது மத்திய அரசின் கொள்கை முடிவு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. நாளை தொடங்குகிறது சட்டசபையின் அடுத்த கூட்டத்தொடர். 100 இடங்களில் பட்ஜெட் நேரலை செய்ய சிறப்பு ஏற்பாடு. அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் மகன் தமிழை படிக்கவில்லை, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ் படித்துள்ளதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சுட்டிக்காட்டல். தொகுதி மறுசீரமைப்பு என்பது தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் சதி. தமிழ்நாட்டில் நிலைப்பாட்டை ஏற்பதாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவேந்திர ரெட்டி அறிவிப்பு. போர் நிறுத்தத்தை தடுப்பது பேரழிவை ஏற்படுத்தும், ரஷ்யாவிற்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப்.
பிற நாடுகளில் மீது வரி விதிக்கும் முடிவால் பாதிப்புதான் ஏற்படும். அமெரிக்காவிற்கு ஐநா மறைமுக எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.